9 எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம். தேர்தல் ஆணையம் வச்ச ஆப்பு, அதிர்ச்சியில் தாவேக்கு. பின்னணியில அதிமுக ஐடி விங்கா? நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டி போட்ட 9 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அதை கண்டுபிடிச்ச தேர்தல் ஆணையம் அந்த 9 பேர் வழிகளுக்கும் ஆப்பு வச்சிருக்குது. அது என்ன ஆப்பு அப்படிங்கறத பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அதாவது நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் சட்டமன்றத்திலையும் நம்பிக்கை வாக்கெடுப்பு கணக்கிலும் பல கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட தனிப்பெரும் கட்சியா தமிழகத்துல உருவெடுத்திருக்கு. இப்போ தாவேக ஆட்சி சிக்கல்லையும் தமிழக மக்களுடைய விக்கல்லையும் ஓடிட்டு இருக்குது. இந்த நிலையில புதுசா ஒரு பிரச்சனைய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பரிசா கொடுத்திருக்குது. இந்த பிரச்சனைய தேர்தல் ஆணையம் தானா தோண்டி எடுத்துச்சா, இல்ல இதுடைய பின்னணியில யாராவது உள்கூத்து இருக்குதா அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அணில் தாவேக சார்பில் அந்தந்த தொகுதியில போட்டியிட்ட, அதுலயும் 9 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியதன் பின்னணியை நாம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்க நாங்க ரெடி தானுங்க. இப்படி புதுசா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்மோகன், தஞ்சாவூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜய சரவணன், விருதுநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார், குமாரபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி, கவுண்டபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி, ஆவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலமுருகன், போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக். ஆக இந்த 9 சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவேக சார்பில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தங்களுடைய கல்வி சான்றிதழ்களை பிரதானமாக தாக்கல் செய்யும் போது உண்மைக்கு புறம்பான தகவல்களை கொடுத்து தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தி இருக்கிறது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த தேர்தல் ஆணையம் முழு மூச்சா கொண்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது தேர்தல் ஆணையமா ஆரம்பிச்சதா, இல்ல இதுக்கு பின்னாடி அதிமுக ஐடி விங் புகார் அளித்ததாகவும் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது அளித்த கல்வி சான்றிதழ்களையும் இப்போ அளிக்கக்கூடிய கல்வி சான்றிதழ்களையும் பரிசீலனை செஞ்ச பிறகுதான் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஆப்பு வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை தேர்தல் வேட்புமனுவில் முறைகேடுகள் நடந்து அதன் பிறகு தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி ஏமாற்றி 8 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இதுடைய முன்னெடுப்பா தேர்தல் ஆணையம் அந்த 9 ஏமாற்றி சட்டமன்ற உறுப்பினர் பேர் வழிகளுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பணம் செஞ்சு விசாரணைக்கு பரிந்துரைக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. ஒருவேளை இந்த 9 எம்எல்ஏக்களும் ஏமாத்தினது நிரூபணம் ஆனா அவங்களுக்கு எல்லாருக்குமே பதவி நீக்கம் செய்யப்படுறது மட்டுமில்லாம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கவிழவும் வாய்ப்பு இருக்கு. இது இப்போ தமிழக வெற்றி கழகத்தினருக்கு இடையில சற்று கலவரத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில தாவேக ஆட்சி கவிழாதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது எதனாலனா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த எம்எல்ஏக்கள் பாதியில ஒரு பங்கு தாவேகாவுக்கு கூடுதலா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விவரம் தெரிஞ்சவங்க. அதாவது 10ல் 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு ஆட்சி இருந்தா ஆட்சி கவிழாது அப்படின்னு சொல்றாங்க சிலர். ஆக பொறுத்திருந்துதான் பார்க்கணும் தாவேக ஆட்சி தொடருமா இல்ல கவிழுமா என்பதை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.